السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: ورفعنا لك ذكرك. قال النبي صلى الله عليه وسلم: اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் சத்திய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்பழுக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் இன்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. இந்த மிகச் சிறப்பான இந்த பகுதி மக்களெல்லாம் நிறைந்திருக்கிற இந்த மீலாது நிகழ்ச்சியினுடைய தலைவராக இருக்க வேண்டிய மரியாதைக்குரிய இந்த பள்ளியினுடைய தலைவர் அவர்களை, அவர்களுக்கு பதிலாக பொறுப்பேற்று இதுவரை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற பெருந்தகை அவர்களே, கராத் ஓதிய ஹஜ்ரத் அவர்களே, முன்னிலை வகித்த பெருமக்களே, எனக்கு முன்னால் சிறப்புரைகளாற்றிய மாட்டுத்தாவணி பள்ளியினுடைய இமாம் மரியாதைக்குரிய ஹஜ்ரத் அவர்களே, இன்னும் எங்கள் பேர் அபிமானத்திற்குரிய ரஃபீக் ஹஜ்ரத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கிற மின்னல் முஸ்தபா நூரி ஹஜ்ரத் அவர்களே, அவர்களுக்கு உறுதுணையாக எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கிற இந்த பகுதியினுடைய ஜமாத் பெருமக்களே, நிர்வாக பெருமக்களே, இந்த நிகழ்ச்சிக்கென்றே வந்திருக்கிற பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் வல்லான் இறைவனின் வற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று துவா செய்து இந்த நிகழ்ச்சியினை இந்த அற்புதமான மீலாது நிகழ்ச்சியினை அல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறான் என்பதற்கு உண்மையிலேயே உணர்ச்சியூட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கு நடந்தது. ராமநாதபுரத்திலிருந்து பஸ்ஸிலே வந்து கொண்டிருக்கும் போது முத்தநேந்தல் என்று ஒரு கிராமம், இந்த கிராமத்துக்கு பக்கத்தில் வந்தவுடனே நாங்கள் வந்து கொண்டிருந்த வண்டி ஒரு மரத்தின் மீது மோதி அதற்கு பிறகு கட்டுப்பாட்டை இழந்து ஒரு 4-5 பேரை கீழே தள்ளி பலி வாங்கிவிட்டு இன்னும் 4-5 பேர்களை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி அவர்கள் பிழைப்பார்களா மாட்டார்களா என்கிற நிலையில் உள்ளே இருந்தவர்களெல்லாம் உயிரை பிடித்து கொண்டிருந்த நிலையில் அவைகளையெல்லாம் கண்ணால் பார்த்த பிறகும் அந்த இடத்திலே உயிரோடு நான் இருந்திருக்கிறேன் என்றார். அதை விட்டு வெளியே வந்து இன்னொரு பஸ்ஸை பிடித்து இங்கே வந்திருக்கிறேன் என்றார். சில நீங்க செய்தியில பார்த்தீங்க, எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கிறது. அல்லாமா ஆசா அப்துல் ஹமீது பாக்கவி, உங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழ்நாட்டிலே முதலாக திருக்குரானை தமிழிலே மொழிபெயர்த்தவர்கள். அதுக்கு முன்னாடி ஒன்றும் மலையாளத்தில் இல்லை, தமிழ்ல தான் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் தமிழில் தான் இருந்துச்சு. ஆனால் தமிழிலே எழுதக்கூடாது என்கிற வெறியோடு ஆளுங்கள் செயல்பட்டார்கள். ஏன்னா அப்படி எழுதினாங்கன்னா அரபி மறந்து போயிடும். எனவே அரபியை அரபியாகவே படிக்க வேண்டும் என்பதற்காகவே அரபு தமிழ் என்கிற ஒரு இலக்கியத்தையே உருவாக்கினார்கள். அவர்கள் செய்த மிகப்பெரிய தியாகம். இன்னைக்கு மக்தப் மதரசாக்கள்லாம் அரபு தமிழ் என்பது சுத்தமாக அழிந்து போய்விட்டது. அந்த காலத்தில் தமிழை அரபியில் எழுதினார்கள், தமிழை எழுதலைன்னு சொல்லல. ஆனால் அறியாதவர்களும் அறிய வேண்டும் என்பதற்காக தமிழ்ல கொண்டு வந்தவங்க ஆசா அப்துல் ஹமீது பாக்கவி, அப்துல் சமத் சாஹிபினுடைய தந்தை. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு நாள் உத்தமபாளையம் அவங்க பெரிய குளத்துக்கு போறாங்க. போறதுக்கு வழியில அவங்க ஊர்ல இருந்து மெட்ராஸுக்கு போறாங்க. போற வழியில ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ரயிலுக்காக காத்து கிடக்குறாங்க. காத்து கிடக்கும் போது திடீர்னு இந்த ரயில்வே ஸ்டேஷன் வேலி இருக்கிறது இல்லையா, இரும்பு வேலி, அதுல மிகப்பெரிய களி, இரும்பு களி, அதுக்கு மேல ஓட்ட, ஒவ்வொன்றையும் ஓட்ட, ஒவ்வொரு இரும்பு களிக்கு இடையிலையும் நினைக்கிறாங்க சங்கிலியை வச்சு பிணைச்சிருக்கிறாங்க.
இவர் வேடிக்கையா என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த சுட்டு விரல அதுக்குள்ள விட்டு, எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சின்ன சின்ன சேட்டைகள் இருக்கத்தானே செய்யும், அதுக்குள்ள விட்டு கையை நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ட்ரெயின் வந்துருச்சு. வந்த உடனே எடுக்கலாம்னு பார்த்தா கையை எடுக்க முடியல, விரலை எடுக்க முடியல. எவ்வளவு முயற்சி பண்றாங்க. வெளியே சொன்னா மற்றவங்க சிரிப்பாங்க, என்னங்க சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லுவாங்க. அதனால சொல்லவும் முடியாம அந்த விரலை வச்சு இவ்வளவோ முயற்சி பண்றாங்க, கிடைக்கல. கடைசியா ட்ரெயின் போயிடுச்சு. தனி மனிதனுக்காக ட்ரெயின் நிக்காது, போயிடும். போனதுக்கு பிறகு எடுக்கிறாங்க, கை வந்துருச்சு, விரல் உடனே வந்துருச்சு, மந்திரம் போட்ட மாதிரி. ஆனால் அன்றைக்கு அந்த ட்ரெயினை வழியில ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேரை பலி வந்து விட்டது. அவங்க சொன்னாங்களா, மெட்ராஸுக்கு வந்து இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி வந்து சொன்னாங்களா, என்னுடைய சேவையை அல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறான், தமிழ்ல இந்த குரானை நான் முடிக்கணும்னு நினைச்சிருக்கிறான், எனவே இன்னைக்கு நான் உயிரோட உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன்னு சொன்னாங்க. அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. எனவே 1000 பேர் 1000 நோட்டீஸுகளை கொடுக்கட்டும், 1000 பேர் 1000 வருடம் கத்திக் கொண்டிருக்கட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், வரஃபானா லக திக்ரக், உம்முடைய கீர்த்தியை நான் உயர்த்தி இருக்கிறேன். இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா இதுதான், நான் உயர்த்தி இருக்கிறேன்னு அல்லாஹ் வந்து எதுவும் செய்ய போறதில்லை. தன்னுடைய அடியார்களை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கீர்த்தியை திரும்ப 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 பேச வைக்கிறான். அப்படி பேசுகிற சபைகளை அங்கீகரிக்க வைத்திருக்கிறான். ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுங்க, தமிழ்நாடு இப்போது அமளிக்காடாக ஆகியிருக்கிறது. ஜாதி சண்டைகள், மத சண்டைகள், விருப்பு வெறுப்புகள் இதெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதற்கு கூட அழகா சொன்னாங்க, பையன் பையனா இல்ல, பாட்டியார் அம்மாவை கத்தியால மாறி மாறி குத்துற அளவுக்கு கேவலமான நிலைகள் கூட உருவாகி இருக்கிறது. ஆனால் அமைதி பூங்கா என்று ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது, நிச்சயமா இருந்தது, சத்தியமா இருந்தது, நீங்க மறக்க முடியாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டை போன்ற வடநாட்டில் எங்கெங்கெல்லாமோ கலவரம் நடக்கும், தமிழ்நாட்டில் நடக்காது. ஏன் நடக்காது தெரியுமா? நீராடி விழாக்களிலே எல்லா மதத்தை சேர்ந்த தலைவர்களும் கலந்து கொள்ளுவார்கள். இங்க பேசிய தலைவர் அவர்கள் கூட அழகாக குறிப்பிட்டார்கள் ஒரு விஷயத்தை, இது அரசியல் கூட்டம் மாதிரி நடக்கல, அதனால உங்களுடைய வருகை கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அரசியல்வாதிகளையும் கவர்ந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1000 கருத்து வேறுபாடு கொண்டவர்களா இருந்தாலும் அவனை மற்ற எந்த கூட்டத்திலையும் பக்கத்துல உட்கார வச்சு நீங்க பார்க்க முடியாது. என்ன சொல்ல போனா, ஒரு கட்சிக்காரன் இன்னொரு கட்சி தலைவருடைய பேச்சை கேட்க போனாலேயே அந்த கட்சியில கட்டம் கட்டிடுவான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற மாபெரும் சக்தி அந்த தலைவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்தது. சில உதாரணம் சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க உண்மையா பொய்யான்னு. ராஜாஜி எவ்வளவு பெரிய மனுஷன், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர். அந்த ராஜாஜி பெரியார் கூட பேச மாட்டார், ஒரு குறிப்பிட்ட காலம் பேச மாட்டார். ஆனா பெரியார் அவரே நல்ல ஃப்ரெண்டு. பெரியாருக்கு சில வேளையில் லெட்டர் எழுதும் போது கூட ராஜாஜி எழுதுவாரா, என் பிரியமான எதிரிக்கு எழுதுவார். பிரியம் இருக்கு, ஆனா நீ எதிரி ஆயிட்ட என்று சொல்ற மாதிரி பிரியமான எதிரிக்கு எழுதக்கூடிய அளவிற்கு 2 பேருக்கு இடையில அந்நியோன்யம் இருந்திருக்கு. ஒரு நாள் என்ன செய்யறாருன்னா, இது பத்திரிகை இல்லாத செய்தி, ஒரு நாள் அவர் உயிரோடு இருந்த காலத்துல தன்னுடைய செயலாளர் ஜக்கரியான்னு ஒருத்தர், பெரியாருக்கு செயலாளராக இருந்தவர் ஒரு முஸ்லிம், ஜக்கரியாங்கிறவர், அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, ராஜாஜியை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குப்பா. அந்த ஆள் என்ன தேடி வர மாட்டான், நான் அவனை தேடி போக மாட்டேன். ஏன்னா எங்க மத்தியில ஈகோ பிரச்சனை. நான் போனாலும் அதுக்கு மூக்கு கண்ணு காதுலாம் வச்சு பத்திரிகைக்காரன் எழுதுவான். அவர் என்ன பார்க்க வந்தாலும் அதுதான் நடக்கும். ஆனா நாங்க 2 பேரும் பிரச்சனை இல்லாம சந்திக்கணும்னா நீ நீலாதி விழாவை ஏற்பாடு பண்ணு, உன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த அறிஞர்களில் மிகச்சிறந்த ஒரு ஆளை பேச ஏற்பாடு பண்ணு, நாங்க 2 பேரும் விருந்தாளிகளா வந்து கலந்துக்கிறோம், சிறப்பு விருந்தினர்களா கலந்துக்கிறோம். மேடையில வச்சு நான் அவர்கிட்ட பேசினா அவர் என்கிட்ட எப்படியும் பேசி ஆகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு மறைந்து 1400 சொச்சம் ஆண்டுகளுக்கு பிறகும் அவர்கள் தான் சமாதான தலைவர் என்பதை இது போன்ற மீலாது விழாக்களில் நிரூபித்தார்கள். சமீபத்திலே சே ஜீவான் ஒருத்தர், எங்க ஊருக்காரர், திருநெல்வேலிக்காரர், அவர் வரலாற்று ஆய்வாளர். அவர் இதுவரையிலே தேடி கண்டுபிடிக்கப்படாத பாரதியாருடைய பேச்சுக்கள் இருக்கு இல்லையா, இஸ்லாத்தை பற்றி அவர் பேசிய பேச்சுக்கள், இஸ்லாத்தை பற்றி அவர் எழுதிய கட்டுரைகள், இஸ்லாமியர்களை பற்றி அவர் எழுதிய சிறுகதைகளை எல்லாம் தொகுத்து இணைஞ்சிருக்கிற ஒரு புக்கு போட்டிருக்கிறார். பாரதியாரை பற்றி புக்குன்னு சொன்னா தந்துருவார்.
மலிவான விலை தான். அந்த புத்தகத்தில ரவண சமுத்திரம், பொட்டல் புதூர் போன்ற இடங்களில் எல்லாம் பாரதியார் பேசிய மீலாது விழாக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாரதியார் காலத்திலேயே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தியாகத்தை, அவர்களுடைய செம்மையை, அவர்கள் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த நல்லவைகளை அல்லாஹ் அங்கீகரிக்கவில்லை என்றால் இது அமைதி பூங்காவாக இருப்பதற்கும் ரசூலுல்லாஹ் உதவியதை அல்லாஹ் அன்னைக்கே தடுத்திருப்பான, அங்கீகரிக்காமல் இருந்திருந்தார். ஆனால் ரசூலுல்லாஹ் தான் இந்த உலகம் மறைகிற வரையிலே கியாமத் நாள் வரை சமாதான தூதுவர் என்பதை அல்லாஹ்வே நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். நிறைய உதாரணங்கள். மதுரையை சேர்ந்த ஆதீனம், அவர் தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு வெளியே வரணும்னா 1008 கண்டிஷன் இருக்கு. ஆனா அந்த கண்டிஷனை எல்லாம் மீறி அவர் வந்து கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள்னு பார்த்தா மீலாது விழாக்கள் மட்டும்தான். அவருடைய பேச்சுக்கள் அடங்கிய ஒரு தொகுதியே வெளியாகி இருக்கிறது. மீலாது விழாக்களில் அவர் பேசிய பேச்சுக்கள். எதுக்காக சொல்றேன்னா, ஒரு காரியத்தை அல்லாஹ் அங்கீகரிக்காமல் இந்த உலகம் பின்பற்றாது. பைத்தியக்காரன் எவ்வளவு தடவை சொன்னாலும் அது பைத்தியக்காரத்தனம் தான். இன்னொரு விஷயத்தை சொல்றேன், மீலாது விழாக்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் ஐயாமுல் ஜாஹிலியாவிலே இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன். போன மாசம் வரைக்கும் 1980 போன மாசம் 2012 ஜனவரி வரையில ஒரு கொள்கை இருந்துச்சு. என்னன்னு கேட்டா, இமாம் வலத்தாலின் என்று சொல்லும் போது சஹாபாக்கள் ஆமீன்னு சத்தம் போட்டு சொன்னாங்க. ஏற்கனவே ஷாஃபி இமாம் சொல்றாங்க. ஹனஃபி இமாம் தெளிவான ஆதாரங்களின் அடிப்படையில சத்தம் என்பது பக்கத்தில் உள்ள சப்புக்கு கேட்கிற மாதிரி ஆமீன் என்று இருந்தது என்று சொல்லி அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் போன்ற மிகப்பெரிய சஹாபாக்களுடைய ஆதாரங்களை கொண்டு சொல்றாங்க. ஓகே, ஷாஃபியாக்கள் சத்தம் போட்டு ஆமீன் சொல்றாங்க. அவர்கள் இஜ்திஹாத் செய்த அடிப்படையில, மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்த அடிப்படையில. ஹனஃபியாக்கள் தங்களுடைய இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆராய்ச்சி செய்த அடிப்படையில என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஆமீன் சத்தம் போட வேண்டியதில்லை, வலத்தாலின்னு சொன்ன உடனே மெதுவா சொன்னா போதும்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா, ஷாஃபியாக்கள் ஹனஃபி பள்ளிவாசலுக்கு வந்தா கூட இன்னைக்கு மகரிப்ல இமாம் வலத்தாலின்னு சொன்ன உடனே லேசா சத்தம் கேட்டது. அந்த அளவிற்கு நவ நாகரீகமாக ஆமீன் சொல்லுவதை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக ஷாஃபியாக்கள் இருக்கிறார்கள். அது என்ன காரணம்னு கேட்டா, அது கூட இமாம்கள் சொல்லி கொடுத்ததுதான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னைக்கு ஹனஃபி இமாம் இந்த உலகத்தை விட்டு மறைகிறார்களோ அன்னைக்கு பிறந்தவங்க. ஹனஃபி இமாம் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சதுக்கு பிறகு பிறந்தவங்க. எனவே அவர்கள் வளர்ந்து வாலிபமாகி தாங்கள் ஹதீஸுகளை இஜ்திஹாத் முயற்சி செய்கிற போது இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய அந்த தியாகத்தை எல்லாம் கேள்விப்படுறாங்க. அற்புதமான மனிதர் என்று புகழ்கிறார்கள். அவங்கள ஜியாரத் செய்ய போறாங்க. ஜியாரத் செய்ய போன இடத்துல ஃபஜ்ர் நேரத்திலே அங்க தொழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. எல்லாரும் சொன்னாங்க, நீங்க இமாமா இருக்கிறதுனால நீங்களே ஃபஜ்ர் தொழ வைங்கன்னு சொன்னாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபஜ்ர் தொழ வச்சாங்க. என்ன செஞ்சிருக்கணும்? ஃபஜ்ர்ல அவங்க குனூத் ஓதணும். அவங்களுடைய ஆராய்ச்சியின்படி ஃபஜ்ர்ல குனூத் ஓதணும். ஆனால் இமாம் ஷாஃபி அந்த ஃபஜ்ர்ல குனூத் ஓதலையா. கேட்டதுக்கு சொன்னாங்களா, நான் இமாம் அபு ஹனீஃபாவுடைய இடத்திற்கு வந்திருக்கிறேன், அவர்களுடைய இஜ்திஹாதை மதிக்கிறேன், அவர்களுடைய கல்விக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன், எனவே அவங்களுடைய முடிவுப்படி ஃபஜ்ர்ல குனூத் ஓதக்கூடாதுன்னு இருந்ததுனால நான் ஓதவில்லை என்று சொன்னார்கள். இது செய்தி. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு கூட ஷாஃபியாக்கள் ஹனஃபி பள்ளிவாசலுக்கு வந்தாச்சுன்னா மெதுவா ஆமீன் சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கிறது. இந்த புதிய கொள்கைவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாத்தையே புரட்டி போட போறோம், எந்த கரையா இருந்தாலும் எங்க சோப்பை போட்டு கழுவுனா போதும் நீங்க தூய்மையாயிருவீங்கன்னு சொல்லிட்டு புதுசா சரக்கு விற்றாங்க இல்லையா 30 வருஷமா. இந்த 30 வருஷத்துல அவங்க விற்ற சரக்குல ஒண்ணுதான் இமாம் வலத்தாலின்னு சொன்னா ஆமீன் சொல்லணும். அந்த ஹனஃபி பள்ளியாசல்ல பாருங்க, அவர் சொன்னது சொல்றேன். ஹனஃபி பள்ளியாசல்ல பாருங்க ஆமீன் சொல்லுவான்னு ஒண்ணு தெரிஞ்ச வலத்தாலின் குல்வல்லாஹு வஹதல்லாஹு ஸமதுன்னு ஓதுறாரு. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்னு சொல்லி அப்படி நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததா சொல்லி என்ன சொல்ல போனா சரி ஆமீன் சொல்லணும்னு அவங்க தீர்ப்பு சொன்னாங்க. ஓகே, என்ன செஞ்சிருக்கணும்? எங்க ஆமீன் சொல்றாங்களோ அந்த ஷாஃபி பள்ளிவாசல்ல போய் சொன்னீங்கன்னா கூட்டத்தோட கூட்டமா போயிடும், அது ஒரு பெரிய பிரச்சனையாகாது. ஆனா சொன்னதே பிரச்சனையை உண்டாக்கத்தானே.
அமைதியா இருந்து கொண்டிருக்கிற சமுதாயங்களை குழப்பத்தில் ஆழ்த்த வேண்டும்ங்கிறதுக்கு தானே தேடி கண்டுபிடிச்சு ஹரபி பள்ளிவாசலுக்கு போய் ஆமீன்னு சத்தம் போட்டு, அதுவும் மெகா சவுண்டு, ஹோம் தியேட்டர் வச்ச மாதிரி சவுண்டை போட்டு குழப்பத்தை உண்டாக்கி 30 வருஷமா அந்த வியாபாரம் நடந்துகிட்டு இருந்துச்சு. போன மாசம் அவர்களுடைய அதிகாரப்பூர்வ குரான் ஏகத்துவம்னு ஒரு பத்திரிக்கை, அதுலதான் வகி வந்துகிட்டே இருக்கும். அந்த வகி வர்ற அந்த ஏகத்துவம்ங்கிற பத்திரிகையில போன மாசம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஈஸியா சொல்லிட்டாங்க. இதுவரையில் வலம்மாலினுக்கு பிறகு ஆமீன் சொல்ல வேண்டும் என்று நாம் சொல்லி வந்தோம். ஆனால் அந்த ஹதீஸ் பலவீனமானது என்று தெரிந்து கொண்டோம். எனவே நம்முடைய சகோதரர்கள் இனிமே யாரும் ஆமீன் சொல்ல வேண்டாம். எப்ப 30 வருஷமா ஒரு சமுதாயத்தை கேவலமாக்கி நாசமாக்கி தெருவில் நிக்க அடிதடி கலாட்டா, பெரிய ஆட்கள்லாம் ஆமீன் சொல்றதை பார்த்துட்டு தொழுகையிலேயே மிரண்டு பார்ப்பாங்க, என்னடா திடீர்னு சத்தமா கிடக்குதுன்னு. அந்த அளவுக்கு குழப்பத்தை உண்டாக்கி 30 வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு அறிவு வந்திருக்கு. நான் சொல்றேன், இன்னும் 10 வருஷம் கழிஞ்சாவது மீலாது விழா கொண்டாடலாம்னு சொல்லி உங்களுக்கு அறிவு வரலாம். அது வரைக்கும் நாங்க நடத்திக்கிட்டு இருக்கணும். நடத்தலைன்னா நீங்க பேசாம இருங்க, ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை. என்னைக்காவது நடத்தணும்னு முடிவு வந்து நீங்க நடத்துனீங்கன்னா நாங்க வருவோம். ஏன்னா நடத்தணும்னு சொல்றவங்க நாங்க மகிழ்ச்சியோட கலந்துக்குவோம். இது வரைக்கும் ஐயாவுல் ஜாஹிலியாவில் இருந்ததற்காக நீங்க வேணா என்ன செய்யுங்க, மன்னிப்பு கேட்டுக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா நம்மை நேர் வழியிலேயே நிலையாக இருப்பதற்கு அருள் செய்வானாக. இன்னொரு விஷயம் என்னன்னா, இஸ்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் புரியாமல் இஸ்லாத்தை பார்க்கிறவர்கள் இஸ்லாம் இப்படித்தான் விளைவிக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, மார்க்கோ போலோன்னு ஒரு மிகப்பெரிய வெனிஸ் நகர பயணி இந்தியாவுக்கு வந்தார். மார்க்கோ போலோன்னு பேர். இந்தியாவினுடைய மக்கள் எப்படிலாம் நடக்கிறாங்கிற பார்க்கறதுக்காக வந்தார். அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா 2 குறிப்பு எழுதியிருக்கிறாராம். யாருக்கிட்டையும் கேட்கல, ஏன் இப்படி செய்றீங்கன்னு கேட்கல, 2 குறிப்பு எழுதுறார். ஒண்ணு என்னன்னா, இந்தியாவில் சர்வசாதாரணமா ஆம்பளையும் பொம்பளையும் ரத்த வாந்தி எடுக்கிறாங்கன்னு எழுதியிருக்கிறார். சர்வசாதாரணமா ரத்த வாந்தி எடுக்கிறாங்கன்னு எழுதியிருக்கிறார். இன்னொன்னு சொல்லியிருக்கார், ஆற்று படித்துறைகளை துணியை கொண்டு என்ன செய்யறாங்க, உடைக்க பார்க்கறாங்க. நம்ம எல்லாம் கோடாலியை கொண்டு என்ன செய்வோம், கல்லை உடைப்போம். ஆனா இந்தியாவில் ஆற்று படித்துறைகளில துணியை கொண்டு கல்லை உடைக்க முயற்சி பண்றாங்க, முட்டா பயலோன்னு எழுதி வச்சிருக்கிறார். முதலில் அவர் என்ன எழுதினார்னா, வெத்தலை போட்டு எச்சி துப்புறாங்க இல்லையா, அதை சொல்லி இருக்கிறாரு. இந்தியாவில் சர்வசாதாரணமா ரத்தம் கேட்கிறான்னு எழுதியிருக்கிறார். 2வது என்ன சொல்லி இருக்கிறாரு, துணி துவைக்கிறதுக்கு பெரும்பாலும் அந்த காலத்துல கல்லுக்கு மேலதான் அடிப்பாங்க. அவன் இவன் கேட்காமையே எழுதியிருக்கிறான், இந்தியாவில் கல்லை உடைக்கிறதுக்கு துணியை பயன்படுத்துறாங்க. எந்த உலகத்திலையும் நான் பார்க்கல. இது மாதிரி தான் இன்றைக்கு இஸ்லாமியர்களை பற்றி தப்பான அபிப்பிராயங்கள். அதற்கு சொன்னாங்க இல்லையா, ஒரு பையன் ஒரு ஆசிரியரை கொலை செய்திருக்கிறான். தீவிரவாதம் வளர்ந்துருக்கிறது சின்ன வயசுலயே, செஞ்சவன் நம்ம பையன். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, பெரிய ஆட்களும் அதைத்தான் பண்றானுவோ, சின்ன பிள்ளைல அதைத்தான் பண்றானுங்கிற தப்பான அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாதம் அல் ஹிந்து பத்திரிகையில ரொம்ப அழகா ஒரு அம்மா சொல்லியிருக்கிறாங்க, புதிய தலைமுறையினுடைய ஒரு நிருபர் சொல்லியிருக்கிறாங்க, கல்வித்துறை இப்படியே இருந்துச்சுன்னா எல்லா ஆசிரியர்களையும் சாவடிச்சிருவானுவ பசங்க. சொன்னாங்க இல்லையா, மார்க் எடுக்கணுங்கிறதுக்காக வேண்டிய காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பள்ளிக்கூடம், சாயந்தரத்துக்கு மேல ஸ்பெஷல் கிளாஸ், அது முடிஞ்ச உடனே டியூஷன் முடிஞ்ச உடனே ஹோம் ஒர்க். செத்து போயிட மாட்டானா அவன், படிச்சு என்ன பண்ண போறான்? கடைசியில் வேலை தேடுகிற நிறுவனங்கள்ல வாசல்ல காத்து கிடந்து நாளைக்கு சாவ போறானா, இன்னைக்கு உனக்கு வேலை இருக்குன்னு செய்தி வருது. இன்னும் சொல்ல போனால் பெற்றோர்களுக்கு பொருளாதார ஆசை அதிகமாயிடுச்சு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப படிச்சவன்லாம் படிச்ச பொண்ணை தேடுறான். எதுக்கு படிச்ச பொண்ணை தேடுறான்னா, அவளும் சம்பாதிக்கணும் நானும் சம்பாதிக்கணும், 2 பேரும் சம்பாதிக்காம குடும்பம் நடக்காது. இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி காட்டியது, ஆம்பளை தான் சம்பாதிக்கணும். ஒரு ஆண் மட்டுமே சம்பாதிக்க வேண்டும், பெண் குடும்பத்தை உருவாக்க வேண்டும். BA படிக்கலாம், MA படிக்கலாம், MBA படிக்கலாம். அந்த படிப்பை எல்லாம் பிள்ளைகளை உருவாக்குவதற்காக, ஒரு கணவனை நிம்மதியாக வைத்திருப்பதற்காக ஒரு பொம்பளை பயன்படுத்தணும். ஏனென்றால் அது அவளுக்கு மட்டுமே சாத்தியம். பொம்பளைங்க வந்திருக்கிறதுனால சொல்லதான் உங்களை மட்டமா பேசல. ஆனா நாட்டில் 2 துறை இருக்கிறது, ஒன்று உள்துறை, இன்னொன்று வெளியுறவுத்துறை.
உள்துறையில யார் இருக்கான்னு கேட்டா ப. சிதம்பரம் இருக்கிறார். வெளியுறவுத்துறையில யார் இருக்கிறான்னு எஸ்.எம். கிருஷ்ணா இருக்கிறார். எஸ்.எம். கிருஷ்ணா ஊர் ஃபுல்லா சுத்துவார். உலகத்துல எங்கெங்கெல்லாம் இந்தியாவை பத்தி பேசணுமோ பேசுவார். இந்தியாவிற்கு வளங்களை கொண்டு வர வேண்டும் என்றால் வருவார். வெளிநாட்டு தீவிரவாதி இங்க வரக்கூடாதுன்னு அங்க போய் சண்டை போட்டுட்டு வருவார். இது எஸ்.எம். கிருஷ்ணாவுடைய வேலை. ப. சிதம்பரத்தோட வேலை என்னன்னு கேட்டா, என்ன பள்ளிவாசலுக்குள்ள உட்காந்து அரசியல்வாதி பேர்லாம் சொல்றானே இன்னும் நினைக்காதீங்க. இங்கதான் பிறவன் பேரையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதை விட இது பெட்டர். ப. சிதம்பரம் இருக்காரு இல்லையா, இங்க இருக்கிறவன் ஒழுங்கா இருக்கிறத பார்த்துக்கணும். உள்துறை ஒழுங்காக இருந்தால் வெளியே இருந்து எந்த தொந்தரவும் வராது. உள்துறை ஒழுங்கா இல்லாட்டி கிருஷ்ணாவுக்கு பொறுப்புகள் கூடுதலாயிரும், தலைவலி அதிகமாயிரும். ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும். கணவர்கள் என்பவர்கள் வெளியுறவுத்துறை, பெண்கள் என்பவர்கள் மனைவிகள் என்பவர்கள் உள்துறை. குழந்தைகளை சரியாக உருவாக்கி கணவர்களிடத்தில் ஒப்படைத்தால் அவர்கள் வெளியுலகத்திலே அவர்களை சந்தைப்படுத்துவார்கள். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையற்று முந்தி இருப்ப செயல். ஒரு சபைக்கு முன்னாடி அவனை உட்கார வைக்கிற அளவுக்கு ஒரு தந்தை உருவாக்க வேண்டும். அதற்கு முன்னாடி தாய் வீட்டுக்குள்ள அவன் அப்படி உருவாக்கி வெளியே கொடுக்கணும். என்ன ஆயிடுச்சுன்னா, ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க. சமீப காலமாக ஒரு 20 வருஷமா அந்த அட்டகாசம் நடந்துகிட்டு இருக்குது. ரெண்டு பேருமே வேலை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தை உலகமயமாக்கல் என்கிற பெயரிலே தெரிந்தோ தெரியாமலோ மேலை நாட்டு ஆதிக்கவாதிகள் உருவாக்கி விட்டார்கள். எனவே ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க. இது ஆரோக்கியம்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு வர்றேனா? ரெண்டு பேரும் வேலைக்கு போயிடுறாங்க. பையன் காலையில ஸ்கூலுக்கு போறான், 4 மணிக்கு வீட்டுக்கு வர்றான். 4 மணிக்கு வீட்டுக்கு வந்தா 6 மணிக்கு அத்தா வருவாரு, 7 மணிக்கு அம்மா வருவாங்க. இல்லைன்னா 6 மணிக்கு அம்மா வருவாங்க, 7-8 மணிக்கு அத்தா வருவார். இடையில இருக்கிற 2 மணி நேரம் அவன் தனியாக இருக்கிறான். எத்தனை பேரோடு பழகுகிறான்? மூடி கிடக்கிற வீட்டை திறந்தா அவன் என்னென்ன அநியாயம் பண்றான் யாருக்கு தெரியும்? சென்னையிலே நிறைய பிள்ளைகள் அனாதைகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒருத்தர் எழுதுகிறார். எழுத்தாளர், சென்னையிலே இன்றைக்கு அனாதைகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைங்களை கவனிக்க ஆள் இல்லை. தாய்மார்களிடத்தில் தயவு செய்து ஒன்று கேட்கிறேன், உங்களிடம் இல்லாத திறமைகள் ஆண்களிடத்தில் இல்லை. குழந்தைகளை உருவாக்குறதுக்கு உங்களிடத்தில் இல்லாத திறமைகள் ஆண்கள்கிட்ட கிடையவே கிடையாது. ஒரு 3 வயசு பிள்ளைய சாப்பிட வைக்கணும்னா 10 ஆம்பளை சேர்ந்தாலும் அதை சாப்பிட வைக்க முடியாது. ஆனா ஒரு அம்மா என்ன செய்வாங்க, அதுக்கு தேவையான சாப்பாட்டை கொடுத்து 5 நிமிஷத்துல முடிச்சுடுவாங்க. இவர் என்ன செய்வாரு, சாப்பிடலன்னு கொண்டு விடுவேன், காதை பிடிச்சி திரிவிடுவேன், கொட்டிடுவேன், அடிச்சிருவேன், மிதிச்சிருவேன், அது மிரண்டு போய் வீட்டை விட்டு வெளியே ஓடிடுவேன். ஆனா அம்மா வருவாங்க, வா 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 வான்னு கூப்பிட்டு மேலே தூக்கி வச்சு சாப்பாட்டை கையில் எடுத்துக்கிட்டு நிலாவை பாரு 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 பாரு, அந்த அண்ணன் வர்றாரு பாரு, அத்தா வர்றாரு பாருன்னு காட்டியே சோத்தை ஊட்டிடுவாங்க. இந்த திறமை பெண்களுக்கு மாத்திரமே இருக்கிறது. அதனால்தான் பெண்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்துறை நிர்வாகிகளாக வளர வேண்டும் என்று விரும்பினார்கள். ஹஜ்ரத் கூட ஒரு பெண்கள் மதரசாவை தொடங்க போறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த பெண்கள் மதரசாவிலிருந்து வெளியே வரக்கூடிய ஆலிமாக்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, வீட்டுக்குள்ளேயே பெண்களை பண்படுத்துங்கள். எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பண்படுத்துங்கள். நீங்களும் மதரசாவில் போய் நான் சொல்லிக் கொடுக்க போறேன்னு எல்லாரும் கிளம்பிட்டீங்கன்னா எதிர்காலத்திலே ஒரு ஆன்மீக தடுமாற்றம் ஏற்பட்டுரும். அந்த அம்மா மதரசாவுக்கு போயிட்டு சாயந்தரம் வருவாங்க, இவரு கடைக்கு போயிட்டு சாயந்தரம் வருவாரு. கடைசியில் உங்க குடும்பமும் உலகத்தில் இருக்கிற குடும்பம் மாதிரியா ஆயிப்படும். இன்னும் சொன்னா, ஒரு ஆணால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு பிள்ளைகளை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் ஒரு அம்மாவுக்கு மட்டும்தான் உண்டு. நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன். உங்க மதுரையை சேர்ந்த ஒருத்தர் தான் சொல்லியிருக்கிறார். ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் சொன்னாரு, ஒரு அம்மாவுக்கு 4 பிள்ளைங்க. அந்த 4 பிள்ளைங்களும் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கான். வீட்டில் இருக்கான சண்டை, ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிறான், இங்கேருந்து அங்கே ஓடுறான், அங்கேருந்து இங்கே ஓடுறான். இவன் அவன் அடிக்கிறான், அவன் இவன் அடிக்கிறான், இவன் அவனை திட்டுறான், அவன் இவனை திட்டுறான். இந்த நேரத்தில் அந்த அம்மா பார்த்துட்டு பேசாம ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு சொன்னாங்க புருஷனை பார்த்து, ஏங்க நீங்க வீட்டில் தானே இருக்கிறீங்க, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன், நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த பெயரோட பார்த்துக்கிடுங்க. பொதுவாக சொல்லிட்டு போயிட்டாங்க, இந்த பெயரோட பார்த்துக்கிடுங்கன்னு. அவர் பாருங்க, மற்ற 6 நாளும் காலையில் வேலைக்கு போகிறவர் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சாவடிப்பார். இன்னும் இது அங்கே வச்சனே காண, அது இங்கே வச்சனே காணவன், என்ன இருக்கு நீங்க பொண்டாட்டியை போட்டு வதன்னு வதச்சி கடைசியில் அவருக்கு மட்டும் தேவையான வசதிகளை வாங்கிட்டு போயிடுவார். சாயந்தரம் வருவார். சாயந்தரம் வரும்போதும் படுக்கணுங்கிற நினைப்போடு வருவார். வசதியில் வந்து படுத்துடுவார். இந்த கோளாறு எப்படி வந்து, அதாவது என்ன ஆச்சுன்னு கேட்டால்,
அந்த அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க, பிள்ளைங்களை கவனிச்சுக்கிடுங்க, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன்ட்டு போயிட்டான். போன உடனே இவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டால் உட்காந்துருந்தாரு. ஏய் சத்தம் போடானிக்கடான்னாரு, சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தானுவ. ஏய் உண்ணு விடுவேன்னாரு, அப்பவும் சத்தம் போட்டானுவ. மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன செய்வார், பெரம்பு எடுத்தாரு, சாத்துன்னு சாத்துனாரு, அடிச்சு நொறுக்கி அத்தனை பேரையும் தூங்க போட்டான். எல்லா பேரும் தூங்கிட்டான். ஒருத்தன் மாத்திரம் எந்திரிச்சு ஓட பார்க்கறான். விடலை, இவர் பெரம்புலையே நிறுத்தி வச்சிருக்கிறாரு. அடுக்கல புண்ணே விடுவோம். அந்த அம்மா வந்தாங்க, காலையில் போன அம்மா ஒரு 12 மணிக்கு வந்தாங்க சாப்பாட்டு நேரத்துக்கு. வந்து சொன்னாங்க, என்னங்க இது இன்னும் எல்லாத்தையும் பிரேத மாதிரி படுக்க வச்சிருக்கியே, என்ன விஷயம்? இல்லை அத்தனை பேரும் கச்ச கால் அடிச்சுட்டு கிடந்தான், அதனால அடித்து படுக்க வச்சிருக்கேன்னார். சரி, அவர் சொன்னாரு எல்லா பேரையும் ஒழுங்கா வளர்த்துருக்க, இந்த பையன் என் பேச்ச கேட்க மாட்டாங்க, எந்திரிச்சு ஓடுறாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, அவனையுமா அடிச்சிங்கன்னு கேட்டாங்க. பின்னிட்டன்லன்னாரு. அவன் அடுத்த விட்டு பையங்க, உங்க வீட்டுல விளையாட வந்த பாவத்துக்கு அவனையுமா போட்டு அடிப்பீங்க. ஆண்களுடைய நிலைமை அதுதான். பொருளாதார தேடல்னு போய் காலையில நேரத்தோடு எந்திரிச்சு போறாரு, நைட்ல எல்லா பிள்ளைங்களும் தூங்கணும்னு வர்றாரு. அதனால பிள்ளைங்க எத்தனை பேருக்கு கூட தெரியல. சில பேர்த்து கேட்டீங்கன்னா அதிசயமா பதில் வரும். உங்க பையன் என்ன படிக்கிறான்? 4ஆவதோ 5ஆவதோ படிக்கான்னு நினைக்கிறாராம். போன வருஷம் பாஸ் ஆயிட்டானா, பாஸ் ஆனானோ ஃபெயில் ஆனானோ தெரியல, அவன் அம்மாட்ட தான் கேட்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனால் தான் சொன்னார்கள், ஆண்கள் பொருளாதார தேடலில் இருப்பார்கள், பெண்கள் இந்த சமுதாயத்தினுடைய உள்துறையாக இருந்து அவர்களை பண்படுத்த வேண்டும். ஒரு காலத்தில் இருந்தது, நாங்கள்லாம் அதை அனுபவிச்சிருக்கோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்களோ ஓரளவுக்கு அப்படி நாங்கள் வளர்க்கப்பட்டோம். அதனால தான் இன்னைக்கு உங்க முன்னாடி உட்கார்ந்து ஏதாவது சில வார்த்தைகள் பேசக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. எங்க அம்மா எல்லா பிள்ளைங்களையும் உட்கார வச்சு 5 கலிமா சொல்லுவாங்க, ஆயத்துல் குர்சி சொல்லுவாங்க, தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திய துவாவை சொல்லுவாங்க. எல்லாம் சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ் உங்களுடைய காவல்ல தூங்கி ஃபஜ்ருக்கு எந்திக்கலாம்னு உருக்கிடுவேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியே நாங்க வளர்ந்த அந்த கனவுகள் எல்லாம் இன்னைக்கு நனவாகணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு உள்ள பிள்ளைங்களுக்கு கனவாகவே இருக்கு. ஏன்னா தாய்மார்கள் என்ன செய்யறாங்கன்னா, நைட்ல 12 மணி வரைக்கும் சீரியல் பார்க்கறாங்க. 12 மணிக்கு சீரியல் பார்க்கிற வரைக்கும் பிள்ளைங்களை பக்கத்திலேயே உட்கார வச்சிருக்கிறாங்க சில பேர். ஏன்னா அவன் தூங்க மாட்டானா, அம்மா இல்லாம தூங்க மாட்டானா, பக்கத்திலேயே உட்கார வச்சிருக்கிறாங்க. சின்ன பிள்ளை எதையெல்லாம் பார்க்கிறதோ அதையெல்லாம் மனதிலே உள்வாங்கி கொள்கிறது. நல்லா கேட்டுக்கிடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 7 வயதானால் குழந்தைகளுக்கு நல்லதை ஏவுங்க. 10 வயதாகியும் நல்லது செய்யலைன்னா, தொழலைன்னா, நோன்பு வைக்கலன்னா அடிங்கன்னு சொன்னாங்க. உடனே நம்ம விளங்கிக்கணும். இன்னும் சொல்ல போனா, எந்த வீட்டுல பிள்ளைகளை அடிக்கிறதுக்காக கம்பு இருக்குதோ, பெரம்பு இருக்குதோ, அந்த வீட்டின் மீது அல்லாஹ் ரஹ்மத் செய்வான்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பேர பிள்ளைகளை அடித்ததே கிடையாது. ஹசனை அடித்தது கிடையாது, ஹுசைனை அடித்தது கிடையாது. அந்த ஹசன் ஹுசைனுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, பாத்திமா நாயகி, அவர்கள் கூட தன்னுடைய பிள்ளைகளை அடித்தது கிடையாது. அவர்களுடைய மரண நேரத்திலே கடைசி வினாடிகளிலே தன்னுடைய கணவரை பார்த்து சொன்ன செய்திகள் எல்லாம் வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிறது. என் அருமை கணவனாரு, ரசூலுல்லாஹுடைய மருமகனாரு, உங்கள்ட்ட தயவு செஞ்சு ஒன்று கேட்குறேன். என் பிள்ளைங்களை நான் கை நீட்டி அடித்ததில்லை. அடிக்காத அளவுக்கு அந்த பிள்ளைங்க என்னுடைய தந்தையார் ரசூலுல்லாஹுவால் வளர்க்கப்பட்டார்கள். நல்ல குணங்கள் அவங்கள்ட்ட இருக்கு. ஒருவேளை ரசூலுல்லாஹ் இல்லாத தைரியத்தில், பண்படுத்திய நானும் இல்லாத தைரியத்தில் ஏதாவது சில வார்த்தைகள் பேசிடலாம். அதுக்காக என் பிள்ளைங்களை அடிக்கிறாதீங்க, அடிக்காமையே கொண்டு போங்கன்னு தன்னுடைய கணவரிடத்திலே வாக்கு மூலம் வாங்கி கொண்டு, வாக்குறுதி வாங்கி கொண்டு தன்னுடைய உயிரை விட்டார்கள் என்று வரலாறு இருக்கிறது. அப்ப 7 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும் அந்த குழந்தைகளை பண்படுத்தக்கூடிய வயது, அதிலே நாம் தவறிவிட்டோம். 10 வயசுக்கு பிறகு குறிப்பிட்ட காலம் 1 வருஷம், என்னை பொறுத்தவரை 1 வருஷம் தான், 1 வருஷம் அடிக்கணும். இந்த பண்படுத்தக்கூடிய காலத்திற்கு ஒரு உதாரணம் சொல்றேன், அடிக்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன், ரெண்டையும் புரிஞ்சுப்பீங்க. யானை இருக்கு இல்லையா, யானை, இந்த யானையை பழக்குவாங்க. பழக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, மிகப்பெரிய குழி தோண்டுவாங்க. மிகப்பெரிய குழியை தோண்டி அது உயரத்தை விட 2 உயரத்துக்கு தோண்டுவாங்க.
யானைகள் கூட்டம் கூட்டமா வரும். அதுக்கு மேல என்ன செய்வாங்கன்னா நல்ல இலை தலைகளை போட்டு மூடி மூங்கில் களியை வச்சு மூடி மூங்கில் களிகளுக்கு மேலாக அது சாப்பிடுகிற அந்த இலையெல்லாம் வச்சிருப்பாங்க. தென்னை மட்டைகள் அது இதுன்னு வச்சிருப்பாங்க. வரும் கூட்டம் கூட்டமா வரும். வந்த உடனே முதலில் வந்த 4 யானை அது இறேன்னு நினைச்சு அதுக்கு மேல கால் வைக்கும். பாரம் தாங்காம உள்ள விழுந்துடும். 2வது 3வது 4வது குறைஞ்சது 4 யானையாவது உள்ள விழுந்துடும். உள்ளே விழுந்த பிறகு மற்ற யானைகள்லாம் நின்று சத்தம் போட்டு பார்க்கவும் ஒண்ணு நடக்கலைன்னா நம்மளாவது தப்பிச்சிருவோம்னு ஓடி போயிடும். இந்த 4 யானையும் என்ன செய்வாங்கன்னு கேட்டா பாகன்கள் மறைஞ்சிருப்பாங்க. அவங்க வருவாங்க, குழிக்குள்ளேயே வச்சு அதற்கு தேவையான இறைய போடுவாங்க. சில வார்த்தைகளை சொல்லிக் கொடுப்பாங்க அடி பணிவதற்காக. இதை சொன்னா நீ நடக்கணும், இதை சொன்னா நீ எடுக்கணும், இதை சொன்னா நீ ஓடணும்னு சொல்லி சில வார்த்தைகளை சொல்லி கொடுத்து உள்ளேயே வச்சு பழக்குவாங்க. அது நல்ல பழகி இவங்களோட நெருக்கம் ஆயிடுச்சுன்னா தைரியமா கீழே போய் என்ன செய்வாங்கன்னா காலில் சங்கிலியை கட்டுவாங்க. ஒரு யானைக்கு 20 முழங்கிற அளவுல 4 யானைக்கு கட்டிடுவாங்க. 4 யானைக்கு கட்டிட்டு மேலே கொண்டு வருவாங்க. கிரெயின் மூலமாகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு கருவியின் மூலமா வெளியே கொண்டு வந்துருவாங்க. வெளியே கொண்டு வந்து ஒவ்வொன்றையும் ஒரு ஸ்ட்ராங்கான மரத்துல கட்டிடுவாங்க. இது என்ன செய்யும்னு கேட்டா நம்ம தான் வெளியே வந்துட்டோங்க, இந்த ஓட பார்க்கும். ஓட பார்க்கும்போது இந்த சங்கிலி பிடிச்சி இழுக்குது. சங்கிலியில அதனுடைய காலை தொடக்கூடிய சங்கிலி இருக்கு இல்லையா, அது குத்திக்கிட்டே இருக்கு. நாளாக நாளாக உள்ளே இருந்த மாதிரியே வெளியே வந்தாலும் நம்ம தப்பிக்க முடியாதுங்கிற முடிவுக்கு வந்துடும். வந்த பிறகு என்ன செய்வாங்கன்னா சங்கிலியே எடுத்துருவாங்க. சங்கிலியை எடுத்த பிறகு காலில் ஒண்ணுமே இல்லையேன்னு நினைச்சுக்கிட்டு அது ஓட பார்க்கும் போதெல்லாம் இத்தினோடு ஒரு சின்ன கம்பு, அங்குசம்னு பேரு, அந்த கம்பு முனையில வளைஞ்ச கம்பு ஒன்று இருக்கும். இதுக்கு பேர் யானையை கட்டி போடுகிற அங்குசம்னு பேர். அது ஒன்றும் செய்யாது. தொட்டாலும் அது ஓடி போயிருச்சுன்னா இவனால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா காலில் அவன் வச்சுட்டான்னு வச்சுக்கிடுங்களேன், எவ்வளவு அடம் பிடிக்கிற யானையா இருந்தாலும் அடங்கிரும். ஏன்னா அதுக்கு மூளையில ஃபுல்லா எது பதிவா இருக்குன்னு கேட்டா அந்த 20 முழ சங்கிலையும் அது இழுத்து 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 காலை புண்ணாக்குச்சு இல்லையா, அது பதிஞ்சிரும். பதிஞ்சதுக்கு பிறகு இந்த லேசான அங்குசம் காலில் பட்ட உடனே மறுபடியும் நம்ம ஜெயிலுக்குள்ள போயிடுவோம்னு பயந்து போய் அடங்கி போயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முதல் 3 வருஷத்தை அப்படித்தான் சொன்னாங்க. 7 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும் நீங்க இருந்து பழக்கி கொடுங்க. அதற்கு சொன்னாங்க இல்லையா, சின்ன வயசுல தொழுவு போனால பள்ளிவாசலை விட்டு எல்லாரும் வெளியேற்றினதுனால 50 வருஷமா தொழாமையே போயிட்டாங்க. நம்ம சமுதாயத்தோட கோளாறே அதுதான். இன்னைக்கு 100 பிள்ளைங்களை நம்ம பெற்று போடுறோம். 100 பிள்ளைங்களை நம்ம பெற்று போடுறோம். 10 இயக்கங்கள் 10 பேரை பிள்ளைய பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு போயிடுறான். இந்தியா அதாவது இஸ்லாத்திலேயே இருக்கக்கூடிய 10 இயக்கங்கள் இருக்கான்னு வச்சுக்கிடுங்க. நம்ம பெற்று விட்ட பிள்ளைய அவனுக்கு நம்ம நேர்ந்து விட வேண்டியது இருக்கு. 10 பேர் தூக்கிட்டு போயிடுறான். இதற்கு காரணம் என்ன? முதல்ல நம்ம யோசிக்கணும். இளைஞர்கள்லாம் அங்க இருக்கிறாங்க, வழிகட்டு போயிருக்கிறார்கள் நம்ம நினைக்கிறோம், புலம்பிக்கிட்டு இருக்கிறான். இந்த புலம்பலுக்கு மூல காரணம் என்ன? அவன் சின்ன வயசுல பள்ளிவாசலுக்குள்ள வந்தான். பெரியார்களா சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா ஜெயித்தாங்க வர்றாங்க. வரும்போது அவன் லேசா சத்தம் போட்டா கூட இவங்க உட்காந்து மணிக்கணக்கில் பேசுவாங்க. பெரியார்கள் அவங்களுடைய பவரை பயன்படுத்தி, வீட்டோ பவரை பயன்படுத்தி பள்ளிவாசல்ல உட்காந்து ஊர் கதை, உலக கதை, நாட்டு கதை, நடப்பு கதை எல்லாத்தையும் பேசுவாங்க. அந்த பையன் 2 பேர் பேசிக்கிட்டு வந்தான்னா தான் பிள்ளையா இல்லைன்னா போட்டு அடிப்பாங்க. அவர் பிள்ளையா இருந்தா வேற யாராவது அடிச்ச சண்டைக்கு போவார். அது மாதிரி சின்ன பிள்ளைகளை அவர்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய நேரத்துல நம்ம புறக்கணிச்சோம். என்ன செஞ்சிருக்கணும்? சத்தம் போடாதீங்கத்தா, உள்ள வாங்கத்தா, 2வது வரிசையில் நில்லுங்க, வரிசையா நில்லுங்க, நாங்கள் ஓரமா நின்னுக்கிறேன். முதல் வரிசைக்கு மரியாதை இருக்கிறது, நல்லா கேட்டுக்கிடுங்க. முதல் வரிசைக்கு மரியாதை இருக்கு, அதுக்கு நன்மைகள் அதிகம். ரசூலுல்லாஹி சொன்னார்கள், முதல் வரிசையினுடைய நன்மையை என்னுடைய சமுதாயத்தினர் தெரிந்து கொண்டால் சீட்டு குளிக்க போட்டு இன்னைக்கு எத்தனை பேர் தான் நிக்கணும்னு நினைக்கிறாங்க, பள்ளிவாசல தீர்மானம் போடுவாங்கன்னு சொன்னாங்க. சண்டை போடக்கூடிய அளவிற்கு தகுதியானது முதல் சஃப். நான் சொல்றேன் 2வது சஃப்ல பிள்ளைகளை பண்படுத்துவதற்காகவே 2 பெரியார்கள் அங்கேயும் இங்கேயுமா நின்றுகிட்டு அந்த பிள்ளைகளை வரிசையா நிறுத்தி வச்சு காபந்த அரசாங்கம் மாதிரி அவங்கள பாதுகாத்து தொலை வச்சாங்கன்னா முதல் சஃபில் நிற்பதை விட அவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக இன்ஷா அல்லாஹ் நிச்சயமா கிடைக்கும். நல்ல நோக்கத்தோடு சிறுவர்களை பண்படுத்தும் நோக்கத்தோடு அவங்க 2வது வரிசைக்கு போனதுனால அதை நம்ம செய்யல.
என்ன செஞ்சா இன்னொருத்தன் 10 வயசு பையனை பார்த்து சொன்னா, நீ அவுளியா மாதிரிடா, அவனுலாம் செய்தானுவ. பள்ளியாசலுக்குள்ள இருக்கான தொழுதுகிட்டு இருக்கான பெரிய ஆட்கள், அவன்லாம் செய்தான். நீ வழியில்தான், உனக்கு தக்குவா இருக்குல்ல, நீ அல்லாஹ்வை தொழுவணும்னு நினைக்கல, நீ தான் வழியில்லான்னு சொன்னா இந்த பையனுக்கு அது போய் ஏறி. நான் சொன்னேன் இல்லையா, அந்த 10 வயசுல 12 வயசுல ஏறினது இன்னைக்கு வரைக்கும் அதுல விடாப்படியா இருந்துகிட்டு இருக்கிறான். நாம் புறக்கணிப்போமே, ஆனால் எவன் தூக்கிட்டு போனாலும் நம்ம என்ன செய்ய முடியாது, அதற்காக வருத்தப்பட முடியாது. அல்லாஹ் தஆலா அந்த எல்லா பையங்களுக்கும் ஹிதாயத்து கொடுக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, எந்த பயான கேட்டாலும் அறிவோட கேட்கணும். 30 வருஷமா ஒரு விஷயத்தை சொல்லி குழப்பத்தை உண்டாக்கி 31வது வருஷத்துல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வழக்கம் போல நீ சத்தம் போடாமையே நில்லுன்னு ஒருத்தர் சொல்றான்னா, இன்னைக்கு நியாயமான இளைஞர்களாக இருந்தால், அறிவுள்ள இளைஞர்களாக இருந்தால் அதை விட்டு வெளியே வந்திருக்கணும். அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா இங்க வந்தாலும் நமக்கு மரியாதை இருக்காதோன்னு நினைக்கிறதுனால, ஏற்கனவே நாம் அப்படி போய் விட்டோம், திரும்பி வந்துட்டோம்னா திருந்திட்டான்னு சொல்லுவாங்க, அது கூட ஈகோ பிரச்சனை ஆயிடுது. திருந்திட்டான்னு மற்றவங்க சொன்னா கூட ஈகோ பிரச்சனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இளைய சமுதாயத்தையும் குழந்தைகள் சமுதாயத்தையும் பண்படுத்தியது போன்றே வேற எந்த சமுதாயத்தையும் பண்படுத்தவில்லை. ஆனால் எல்லாமே இன்னைக்கு நாசமா போயிருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, பள்ளிக்கூடத்துல திரும்ப 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 நிர்பந்தங்கள் திணிக்கப்படுகிற போது ஒரு அஜத்து கூட பேசினாங்க, பீர் முகமதுன்னு ஒரு அஜத்து பேசினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, வெள்ளைக்காரர்களுடைய சூழ்ச்சி அது சத்தியமான உண்மை. உங்களுக்கு அது விளையாட்டா தெரியலாம் அவர் சொன்னது, ஆனா சத்தியமான உண்மை என்னன்னா, இஸ்லாமியர்கள் இஸ்லாத்திலே நிலைத்திருப்பதற்கு என்ன காரணம்னு ஆராய்ச்சி பண்றாங்க. கடைசியில சொல்றாங்க, காலையில எந்திரிச்ச உடனே அவன் மதரசாவுக்கு போறான். மதரசாவுக்கு போகும்போது ஆசிரியர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுளே கிடையாது, முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் எங்களுக்கு வழிகாட்டின்னு தினமும் பதிய வைக்கிறாங்க. சாவர வரைக்கும் அவன் மறக்க மாட்டேங்கிறான். எனவே அதை நிறுத்த வேண்டுமேயானால் பள்ளிக்கூடத்தை என்ன செய்யணும், பரவலாக்கணும். ஒரு காலம் இருந்தது, தயவு செய்து அந்த காலத்தை கொண்டு வர்றதுக்கு உங்களில் யாராவது பவர்ஃபுல் ஆசாமிகள் இருந்தீர்கள் என்றால், அரசியல் செல்வாக்குள்ள ஆசாமிகள் இருந்தீர்கள் என்றால் அதை கொண்டு வாங்க தயவு செஞ்சு. இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஈசல் பள்ளிக்கூடங்கள் அந்த காலத்தில் இல்லை. இங்கே ஒரு பள்ளிக்கூடம், 10 அடியில் ஒரு பள்ளிக்கூடம், 20 அடியில் இன்னொரு பள்ளிக்கூடம், இது கிடையாது. சட்டம் என்னன்னு கேட்டா, ஒரு பள்ளிக்கூடம் ஒரு இடத்திலே வருவதற்கு இன்னொரு அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிக்கூடத்தினுடைய என்ஓசி இருக்கணும். அந்த என்ஓசியை வாங்கிட்டு தான் இவன் தொடங்கணும். இவன் தொடங்குறதுனால எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா அந்த பள்ளிக்கூடத்துக்காரங்க எழுதி கொடுக்கணும். அதுதான் நடைமுறை. ஆனா அது நாளடைவில் பணத்தின் மீது இருக்கிற பேராசையின் காரணமாக, லைசன்ஸ் கொடுக்கிறதுக்காக லட்சக்கணக்கில் வாங்கி ஏப்பம் விடுகிற சுரண்டல் அரசியல்வாதிகள் அதிகமானதன் காரணமாக கண்ட மேனிக்கு அனுமதி கொடுத்தா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டா, பழங்காநட்டத்துல பள்ளிக்கூடம் இருக்குது, தெப்பக்குளத்துல போய் ஆள் எடுத்துட்டு வர்றான். சாதாரணமா சொல்றான், இதெல்லாம் ரொம்ப சின்ன தூரம். அதனால என்ன ஆகும்னு கேட்டா, 6 மணில இருந்தே வேன் போயிட்டு வந்துகிட்டு இருக்குது. என்னமோ இந்த டவுன் பஸ் சண்டிங் அடித்த மாதிரி 6 மணிக்கு ஆரம்பிச்சு 9 மணி வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய வேன் ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம பையன் என்ன செய்யறானா, பஜ்ர் தொழு வர்றானோ இல்லையோ, வேனுக்காக 6 மணிக்கெல்லாம் நம்ம பொம்பளைங்க அவன் மூட்டையை சுமந்துக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கிறான். காலையில மதரசா மண்ணா போச்சு. சமீபத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், 300 பிள்ளைங்க அந்த ஊர்ல இருக்கிறான். இந்த அசத்து கணக்கு சொல்றாங்க, 300 பிள்ளைங்க இருக்கிறான். ஆனா அந்த மேடையில மதரசாவிலே தேறிய பிள்ளைங்கள் 30 பேருக்கு பிரைஸ் கொடுத்தாங்க. 30 பேருக்கு. இப்போ நான் சொன்னேன், மற்ற பிள்ளைங்களுக்கு ஆறுதல் பரிசு கொடுக்கலாமேன்னு சொன்னேன். இது 1st, 2nd, 3rd, 1st, 2nd, 3rd, 1st, 2nd, 3rdன்னு 10 போட்டி வச்சிருக்கிறாங்க. 10 போட்டியும் 30 பிள்ளைங்க பிரைஸ் வாங்கிருச்சு. நான் யதார்த்தமா கேட்டேன், ஆறுதல் பிரைஸ்லாம் கொடுக்கலையா கேட்டேன். அவர் சொன்னாரு, ஆறுதல் பிரைஸ் யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுன்னு கேட்டான். என்னன்னா 300 பிள்ளைங்கள 30 பிள்ளைங்க தான் வருது. அந்த ஊரிலே கல்வி தரம் மேலோங்கி இருப்பதாக பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். எல்லா பிள்ளைங்களையும் நல்லா படிக்கிறோம். ஆனால் மதரசா வீணாக போய்விட்டது. காரணம் என்னன்னா, காலையில 6 மணிக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு தயாராயிரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், 7 வயதானால் ஏவுங்கள்னு சொன்னாங்க இல்லையா, முர்ரு பிஸ்ஸபஇ, முர்ரு அவுலாதக்கும் பிஸ்ஸபஇ, உங்களுடைய குழந்தைகளை 7 வயதானால் ஏவுங்கள். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, 7 வயசுக்கு முன்னாடி அவனுக்கு எதை ஊட்டினாலும் அவனுக்கு வரவே வராது. ஆனால் 7 வயசுக்கெல்லாம் நம்ம கையை ஒடிச்சு வைக்கிறோம்.
உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள், உங்க சின்ன பிள்ளைங்களை மண்ணில் விளையாட விடுங்க. மண்ணில் விளையாட விட்டு ஃப்ரீயா அந்த பிள்ளைங்க விளையாடினாங்கன்னா கைக்கு பலம் கிடைக்கும். பேனாவை வச்சு எழுத சொல்லி கையை ஒடிக்காதீங்கன்னு சொல்றாங்க. எல்கேஜிலேயே 20 நோட்டு அந்த பிள்ளை சுமக்குது. 3 வயசுல நைட்ல ஃபுல்லா உட்காந்து எழுதுது. அத்தாவும் அம்மாவும் பக்கத்துல உட்காந்து டீ போட்டு கொடுக்குறாங்க. என்ன எழுதி முடிச்சிருமா, இல்லைன்னா உன் டீச்சர்ஸை நான் திட்டு வாங்க முடியாது. எனவே சிறு குழந்தைகள் 7 வயதான பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக கிரகிக்கவே ஆரம்பிக்கிறது. இது நம்ம நாட்டில் இருக்கவே இல்லையே. நீங்க எல்லாம் சொல்லுவீங்க, அது எப்படி 3 வயசுலயே அறிவு வந்துடுறேன் அந்த பிள்ளை சொல்லுதேன்னு சொல்லுவீங்க. கெட்ட வார்த்தை சொல்லி கொடுத்தாலும் சொல்லும். 3 வயசுல நீங்க கெட்ட வார்த்தையை சொல்லி கொடுத்தாலும் நல்ல வார்த்தையோட வேகமா சொல்லும். அது பெரிய அறிவு இல்லை. சொல்லிக் கொடுக்கறது திருப்பி சொல்றது அறிவு இல்லை. சுயமாக சிந்திக்கிற அறிவு எப்போது வருகிறதோ அதுதான் அறிவு. இன்னும் தெளிவாக சொன்னால், ஒரு வாங்கிறவரு அவர்கிட்ட இருக்கிற சரக்கை கொண்டு திணிக்கிறவர் இல்லை. நல்லா கேட்டுக்கிடுங்க. ஒரு வாத்தியாரு அவர்கிட்ட இருக்கிற சரக்கை திணிக்க கூடாது. அந்த பையனுக்குள்ள எவன் இருக்கிறானோ அவனை வெளியே கொண்டு வரணும். நம்முடைய கல்வி முறையின் கோளாறு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் திணிக்கிறார். அத்தா அம்மா சொல்லிடுறாங்க, நீ இன்ஜினியரா தான் ஆகணுங்கிறாங்க. பையன் மெதுவா சொல்லி பார்க்கறா, இல்லை சார் எனக்கு விருப்பம் இல்லை, நான் அந்த துறைக்கு போறேன், கம்ப்யூட்டருக்கு போறேன். பிச்சிருவான் படுவான். லட்சக்கணக்கான ரூபா செலவழிச்சு உன்னை கொண்டு போய் இன்ஜினியரிங் சேர்த்து விட்டுருக்கேன், நீ மெக்கானிக்கா போவியா, கம்ப்யூட்டருக்கு போவியா அப்படின்னு சொல்லி திட்டிடுறான். கடைசியில் கம்ப்யூட்டர் மெக்கானிக்காவும் ஆக மாட்டான், என்ஜினியராகவும் ஆக மாட்டான், தெருவா சுத்திக்கிட்டு இருப்பான். ஏனென்றால் அவனுக்குள் இருக்கிற மனிதனை வெளியே கொண்டு வருவதுதான் அறிவே தவிர நீங்க திணிக்கிறது அறிவில்லை. ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்தாங்க. முரட்டுத்தனமான ஆளு. வாழை எடுத்தாங்கன்னா வெட்டாம கீழே வைக்க மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனிமே நீ வாழையே தூக்கக்கூடாதுன்னு சொல்லலை. என்ன சொன்னாங்கன்னா, உன்னுடைய பிறவி குணம் அது, நல்ல வகையில செயல்படுத்து, நல்ல வகையில செயல்படுத்து. எதை மாற்ற முடியாது. உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பயங்கரவாதியை தீமைக்கு எதிராக பயன்படுத்துன்னு சொன்னாங்க. அதனால் ஹஜ்ரத் உமர் கத்தாப் தன்னுடைய வாழ்நாளின் கடைசி வரையிலே தீமைக்கு எதிராக மட்டுமே கோபப்பட்டார்கள். ரோம நாட்டினுடைய ஒரு தளபதி வர்றான், ஒற்றனா வர்றான், மதீனாவினுடைய எல்லா தெருவையும் கடந்து வர்றான். ஒவ்வொரு தெருவுலையும் என்று கேட்கிறான். பார்த்தா பெரிய பெரிய வீடுகளா இருக்குது. இதுல ஹலீஃபா வீடு எங்கன்னு கேட்டான். ஒருத்தர் சொன்னாரு, இந்த மாளிகையில எல்லாம் தேடினா கிடைக்காது, தெரு தெருவா கடந்து போய் கடைசியா பார்த்தா ஒரு குடிசை இருக்கும், அதுதான் ஹலீஃபா வீடுன்னு சொன்னார். கடைசியில தேடி வந்துட்டான். பார்த்தா ஹலீஃபா கூட உட்கார முடியாத அளவுக்கு ஒரு தாழ்ந்த கூரை வீடு. அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்தின் நிழலிலே தலைக்கு சவுக்க வச்சு படுத்து கிடந்தாங்களாம். அடிக்கிற சவுக்கு இருக்கு இல்லையா, சவுக்க வச்சு படுத்து கிடந்தாங்களாம். பார்த்துட்டு அப்படியே பிரமித்து போய்விட்டான். எவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய தளபதி, அங்கே ரோம நாட்டு தளபதி, அந்த ஆள் என்ன அடிக்க வந்துருவான், அவன் எப்படி இருக்கான்னு போய் பார்த்துட்டுவான்னு உளவு பார்க்க அனுப்பி வைத்திருக்கிறார். இவரும் சர்வசாதாரணமாக ஒரு சவுக்க தலையில வச்சு நிம்மதியா படுத்து கிடக்கிறார். யானைப்படை இல்லை, பூனைப்படை இல்லை, கருப்பு பூனை, செவப்பு பூனை, சாம்பல் பூனை, எந்த இளவு பூனையும் இல்லை, தைரியமா தூங்கிக்கிட்டு இருக்கார். யோசித்து பார்க்கலாம். மக்களிடத்தில் கேட்கும் போது அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய கலீஃபா யாருக்கும் அநியாயம் பண்ணதில்லை, அதனால எவனும் அவரை தொட மாட்டான். இன்னைக்கு கருப்பு பூனை படம் வருதுன்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு அநியாயம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். எவனாவது ஒரு அரசியல்வாதிக்கு இசட் பிரிவோ, எக்ஸ் பிரிவு, ஒய் பிரிவோ, இது மாதிரி பிரிவுகளை கொடுத்துருக்கான்னா என்ன அர்த்தம்? அவன் வாழ்க்கையில செஞ்ச அநியாயங்கள் அவனை குத்திராம 4 பேரை சுத்தி வர வச்சிருக்குன்னு அர்த்தம். என்ன சொல்ல போனா, ஒரு சவுக்க வச்சுட்டு படுத்து கிடந்தாங்களே, ஏன் தெரியுமா? தவறுகளை கண்டிப்பதற்கு எனக்கு திராணி இருக்கிறது. ஒரு தலைவருக்கு அந்த திராணி வேணும். ஏன் நீ மட்டும் யோக்கியமானு யாராவது கேட்டக்கூடாது. எனவே அப்படி கேள்வி கேட்க கூட இல்லாத ஒரு பெரிய சாம்ராஜ்யத்திற்கு தளபதியாக ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். எனவே தலைக்கு என்ன செஞ்சாங்க? அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திலே நல்ல நெறிகளை மாணவர்களிடமிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய ஆசிரியர்களை விரும்பினார்கள். என்ன சொல்ல போனா கலக்கலன்னு பேசல. ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்நாளில யாருக்கு எது தேவையோ அதை பேசினார்கள். நான் இதை கூட நான் சொல்லல. ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் சொன்னாரு,
உங்க பையன் எதை விரும்புறானோ அதை படிச்சு கொடுங்க. உங்க பையன் விரும்பாததை நீங்க திணிச்சிங்கன்னா அவனுடைய எதிர்காலம் வீணாக போய்விடும் சொன்னார். அதைத்தான் நான் இவ்வளவு நேரம் தாளிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புத்தி சொல்றதுக்கு கூட இந்த அணுகுமுறையை தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஒரு ஆள் வந்து கேட்டார், ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ் எனக்கு உபதேசம் பண்ணுங்க. ரசூலுல்லாஹ் உடனே சொன்னாங்க, கோவப்படாதேன்னாங்க. அவர் சொன்னார், நான் கோவப்படலையே, சாந்தமா தானே கேட்கிறேன், எனக்கு புத்தி சொல்லுங்கன்னாரு. இல்லப்பா நீ கோவப்படாதேன்னாங்க. மறுபடியும் சொன்ன, நான் கோவமா கேட்கலையே, சாந்தமா தானே கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் மூன்றாவது தடவையாக சொன்னார்கள், உன்னுடைய முன் கோபம் தான் உனக்கு எதிரியா இருக்குன்னு கேள்விப்படுறேன், இனிமே கோபப்படாதேன்னு சொன்னாங்க. அந்த மனிதனிடத்தில் எது தவறாக தென்படுகிறதோ அந்த தவறை மாத்திரம் திருத்திட்டோம்னா போதும், அவன் மிகச்சிறந்த மனிதனாக ஆகிவிடுவான். புதுசா எதையும் என்ன செய்ய வேண்டியதில்லை, திணிக்க வேண்டியதில்லை. இதை விட அற்புதம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனை இறக்குகிற காலத்திலே மக்கமா நகரம் கொள்ளையடிக்கக்கூடிய, கொலை செய்யக்கூடிய, விபச்சாரம் செய்யக்கூடிய, குடிக்கக்கூடிய கேவலமான நகரமாக இருந்தது. ஒரு வேதத்தை இறக்கிறவன் என்ன செஞ்சிருக்கணும்? அல்லாஹ் தஆலா கொள்ளையடிக்காதீர்கள், கொலை செய்யாதீர்கள், திருடாதீர்கள், மது அருந்தாதீர்கள் சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லல. இக்கர படிங்கன்னு சொன்னான். அந்த படிப்பு ஏட்டு படிப்பல்ல, நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, ஏட்டு படிப்பல்ல, சிந்தனை படிப்பு. முஸ்லிம்களே அல்லது முஸ்லிம்களாக ஆக இருக்கிற தோழர்களே, மக்கமா நகரவாசிகளை சிந்திங்க, படிங்க. இந்த படிப்பு முதலா யாரை பார்த்து படிங்கன்னு சொன்னார்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து படியுங்கள். 40 வருஷமா உங்களோட இருந்திருக்கிறார்கள். 40 வருஷமா அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலேயே சொல்லுவான், கொல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லவ் ஷா அல்லாஹு மா தலவுதுஹு அலைக்கும் வலா அத்ராக்கும் பிஹி. அல்லாஹ் நினைக்கவில்லை என்றால் இந்த வேதத்தை எனக்கு கொடுத்திருக்கவும் மாட்டான், நான் உங்கள்கிட்ட சொல்லி இருக்கவும் மாட்டேன். ஆனா அல்லாஹ் சொல்ல சொன்னா நான் சொல்றேன். என்னை தேர்ந்தெடுத்தான், எனவே நான் சொல்லுகிறேன். என்னை ஏன் தேர்ந்தெடுத்தான்னா ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி, இதுக்கு முன்னாடியே நான் உங்க கூட இருந்திருக்கேன். சில வருஷங்கள் உங்களோட நான் 40 வருஷம் என்ன செஞ்சிருக்கேன், இருந்திருக்கிறேன். என்னை பார்த்து நீங்கள் உணர்வு பெறுங்கள் சொன்னாங்க. இதுதான் அந்த படிப்பு. சஹாபாக்கள் விழித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்ன உடனே அவங்க மூளையில பட்டது, என்னோடு தானே இவர் பிறந்தார், என்னோடு தானே விளையாடினார். ஆனால் விளையாடுகிற காலத்தில் கூட நான் விளையாடாத ஹலாலான விளையாட்டுக்களை அவர் விளையாடினார். என்னோடு அவர் வேடிக்கையாக நடந்து கொண்டார், ஆனால் ஹலாலான வேடிக்கைகளை மட்டுமே செய்தாரே தவிர ஹராமாக ஒரு செயலை கூட அவர் செய்ததில்லை. நான் குடித்துக் கொண்டிருந்தேன், அவர் குடிக்காமல் இருந்தார். நான் பொய் சொல்லிக் கொண்டிருந்தேன், அவர் பொய் சொல்லாமல் இருந்தார். நான் கொலை செய்தேன், அவர் மனிதர்களை வாழ வைத்துக் கொண்டிருந்தார். இவரை ஏன் நான் நம்பக்கூடாது என்று நினைத்தார். இந்த படிப்பை தான் அல்லாஹ் படிக்க சொன்னார். அம்பேத்கர் சொன்னார், கற்பி, ஒன்று சேர், போராடு. எல்லாரும் வாங்கன்னு முதல்ல அவர் சொல்லல. இது திருக்குர்ஆன் கொடுத்த தெளிவுன்னு நான் இன்னைக்கு சொல்றேன் உங்கள்கிட்ட. கற்பி, முதல்ல நீ தாழ்த்தப்பட்டவன் அவங்கிட்ட போய் சொல்லு. நீ எல்லாம் இந்த சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறாய் என்று சொல்லு. அவன் வாழ்க்கையிலே அவன் சந்தித்த இன்னல்களை நீ எடுத்து சொல்லு. அவனுக்கு வழங்காதே. அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பான்னா, மொயிலாளி வீட்டுல நான் வேலை பார்க்கிறேன், அவர் எச்சி சோத்தை என்கிட்ட கேட்காம நாய்க்கு கூட போட மாட்டாருப்பா. அவர் வீட்டு எச்சி சோத்தை திங்கிறத கூட பெருமையா சொல்லுவான். எனவே நீ தாழ்த்தப்பட்டிருக்கிறாய், உனக்கு எச்சி சோறு தான் கிடைக்கும். நீ உணர்வு பெற்று விட்டாயானால் அவனை மாதிரி நீ சுடுசோறு திங்கலாம் சொல்லு. கற்பி, அதுக்கு பிறகு ஒன்று சேரு, அறிவானவர்களாக ஒன்று சேர், அதுக்கு பிறகு போராடி வெற்றி கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு அந்த அந்த கற்பித்தல் தன்மையை பெரிய பெரிய தலைவர்கள் கூட உணர்ந்துக்கல. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, யாராவது அதிகமான அட்டாக் பண்ணும்போது, யாரையும் தனியா சொல்றேன்னு கோவப்பட்டுக்கிடாதீங்க, அப்படி இருந்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கள் அதிகமா அட்டாக் வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தாழ்த்தப்பட்டவங்க போய்த்தானே இவங்க என்ன அட்டாக் பண்றாங்க, அவனே இன்னும் படிக்கல, அவனே இன்னும் தாழ்மையான அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியே வரல, எப்படி தலைவனாக இருக்க முடியும்? அதனால்தான் அம்பேத்கர் சொன்னார், முதலாவதாக உன்னை நீ உயர்வானவனாக கருதிக்கொள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றிலும் இதுதான் இருந்தது. சின்ன வயசுல
இருந்த என்ன படி என்ன படி என்ன படின்னு சொன்னாங்க. எனவே இந்த சமுதாயம் புதிதாக இஸ்லாமியர்களை அரவணைத்துக் கொண்டிருக்கிறது. என்ன சொல்ல போனா அண்ணா சொன்னார், இஸ்லாம் என்பது புதுசா அதுல போய் சேரல. யாரும் காணாமல் போன ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிச்ச மாதிரி ரோட்ல ஒரு வாகனம் போய்கிட்டு இருக்கு, உங்களுக்கு பிடித்தமான ஒரு கார் நின்றுகிட்டு இருக்குது. அது ஏற்கனவே நீங்க வச்சிருந்தீங்க, எவனோ திருடிட்டு போயிட்டான், கடைசியா கண்டுபிடிச்சிட்டீங்க. கண்டுபிடிச்சோன்னா அங்கேயே இருந்து போன் பண்ணி போலீஸ்காரங்களை கூப்பிட்டு இதுதான் என் வண்டின்னு சொல்லி உங்க கையில் இருக்கக்கூடிய அடையாளங்களை ஃபுல்லா காட்டி அதை மீட்டுக்கிறீங்க. அதைத்தான் இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டிலே செய்தார்கள். அவர் சொன்ன வார்த்தை, காணாமல் போன ஒரு பொருளை கண்டுபிடித்த அந்த மகிழ்ச்சியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. நம்முடைய உணர்வுகள் எப்படி காணா போச்சுங்கிறதோ, நாம் யார் என்பதை அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. இஸ்லாம் அவர்களுக்கு உணர்வூட்டியது. எனவே நீங்க அந்த உணர்வோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். காணாமல் போன பிள்ளையை தாய் வாரி அணைத்துக் கொள்வதை போல தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தை ஆரம்ப காலத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி மாத்திரம் முடிச்சுக்கிற நேரம் கடுமையா கடந்துகிட்டு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வாய்ப்புகள் கிடைக்கிற போது ஆலிம்கள் உங்களுக்கு நிறைய சொல்லுவாங்க. கடைசியா சொல்லிக்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை வைத்துத்தான் இஸ்லாத்தை வளர்த்தார்களே தவிர யாருக்கும் புத்தி சொல்லல. புத்தி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் சரியானவர்களாக இருந்தால் எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களாகவே இருப்பார்கள். நீங்க சரியா இல்லை, குழம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எதிரி நாட்டினுடைய ஒரு சிற்றரசனை பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. அந்த சிற்றரசன் என்ன செஞ்சாருன்னு கேட்டா, உளவு பார்க்க வந்திருந்தார். அந்த உளவு பார்க்க வந்திருந்த அவரை பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தோடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவனை மரத்துல கட்டுங்கன்ட்டாங்க. பள்ளிவாசல் தூணிலே கட்ட வைக்கப்பட்டு இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் நாள் அவரிடத்துல பேசினார்கள். அவர் திமிராவே பேசினார். ரெண்டாவது நாளும் பேசினாங்க, நான் அதைத்தான் செய்யல, உன்னால முடிஞ்ச தடுத்துக்கங்கிற மாதிரி பேசினார். மூணாவது நாளும் கேட்டார்கள், அதையே அவர் சொன்னாரு. அதுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அவர் அவுத்து விட்டுருங்க, அவர் போட்டும்னு சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு அவர் என்ன செய்தாரு, சஹாபாக்களுக்கெல்லாம் கோவம், இவ்வளவு திமிரா பேசுறான், இவனை வெட்டாம சமாதானம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. கடைசியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் அவுத்து விட்டுருங்கன்ட்டாங்க. அவுத்து விட்டோன்னு அவர் நேர போனார். பள்ளிவாசல் குளத்திலே குளித்தார். குளிச்சதுக்கு பிறகு தன்னிடத்தில் இருந்த மிக உயர்ந்த உடைகளை உடுத்தி கொண்டு வந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை பிடித்தார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ்னு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். எதனால ஏற்பட்டுச்சுன்னு கேட்டா, இந்த 3 நாள் ரசூலுல்லாஹ் அவருக்கு தெரியாமலேயே அவருக்கு பாடம் படிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா, நபிகள் நாயகத்தினுடைய உயர்ந்த பண்புகளை 3 நாள் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறார். இவரை போய் கொடுமையான ஆளுன்னு நினைச்சு உளவு பார்க்க வந்தமே, எவ்வளவு சமாதானவாதியாக இருக்கிறார், எத்தனை தீர்ப்புகளை சொல்லுகிறார், எத்தனை பேரை ஒன்று சேர்த்து வைக்கிறார், எத்தனை பேர் இவர் காலுக்கு கீழே கிடப்பதற்கு தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நினைச்சு கடைசியா இவரை பின்பற்றாவிட்டால் நமக்கு மோட்சம் இல்லை என முடிவு பண்ணி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இதுதான் உண்மை நிலை. இன்றைக்கு இஸ்லாமியர்களை பற்றி மற்றவர்கள் தவறாக நினைத்துக் கொண்டிருப்பதற்கும், இஸ்லாமியர்களை தவறாக தங்களை தாங்களே மதித்துக் கொண்டிருப்பதற்கும் இதுதான் காரணம். அவர்களை பற்றி அவர்களுக்கே உணர்வில்லை. இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை அணு அணுவாக படிப்போம். ஹதீஸ்களை கேட்டு கேட்டு தெளிவு பெறுவோம். திருக்குர்ஆனின் வசனங்களை நம்முடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி நன்றாக விளங்க முயற்சிப்போம். உண்மையான முஸ்லிம்களாக வாழுவோம். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த தௌஃபீக்கை தந்தருள்வானாக. இதுவரையில் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் ஏற்பாடு செய்திருக்கிற